மளிகை கடையில் ரெய்டு நடத்துவதாக கூறி சிப்ஸ் சிகரெட் பாக்கெட்டுகளை எடுத்துச் செல்லும் காவல்துறையினர் தமது ஆடையை பிடித்து இழுத்து சோதனை நடத்தியதாக பெண் ஒருவர் தாம்பரம் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கூடுவாஞ்சேரியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் கார்த்திகா வேலு தம்பதியர் நடத்தி வரும் மளிகை கடைக்கு கடந்த 21ஆம் தேதி வந்த ரோந்து வாகன காவல்துறையினர் 4 பேர் சோதனை நடத்தியதை வேலு தனது செல்போனில் வீடியோவாக எடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது கணவன் மனைவியை தாக்கி வாகனத்தில் ஏற்றிச் சென்றதாகவும் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டது. எனக்கு போலீஸ பார்த்தாதான் பயமா இருக்கு. ரவுடியை பார்த்தா கூட தாராளமா நின்று அவன் காசை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வாங்குற அந்த போலீஸ் வந்தாதான் அவங்க அராஜகம் எங்களால தாங்கவே முடியல சார். ஒரு லேடிஸோட என்ன நினைக்காம அது பாட்டுக்கு வந்து அவங்க அக்கா தங்கச்சா இருந்தா ட்ரெஸ் வருவாங்களா சார்? என் ட்ரெஸ் உதறிக்காம அவன் பொண்ணு நானும் ஒரு பொண்ணு தானே அதை பார்த்துட்டு என் வீடு சும்மா என் வீட்டுக்காரர் கலர் வளர் அடிச்சாங்க. ஜீப்ல ஏற்றிட்டு